ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் 200 out of 200 எடுத்தீங்கன்னா அந்த மார்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 70 பேர் 200க்கு 200 எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ 200க்கு 200 எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி சார் ஒரே ரேங்க்கு கொடுப்பாங்களா? இல்லை. இங்கே தான் வந்து நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் என்ன தான் சார் அப்படி ப்ரொசீஜர் இருக்குது? எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பேசிகிட்டு இருக்காங்களே, அவ்வளோ பெரிய ப்ராசஸை கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஹாய் எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 இதனுடைய ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம பார்த்துடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருக்கும். இனிமேல் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024ஓட எவ்ரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும், எந்த மாதிரி காலேஜஸ் நமக்கு வந்து எந்த கட் ஆஃபில் நமக்கு கிடைக்க போகுது, எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ 12th ரிசல்ட் வரப்போகுது. நம்ம ரொம்ப ஆர்வமாக அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்ன அப்படின்றத நம்ம பேசிடலாம். பேசிக்கான டேட்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஹைலைட்டடான விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூஜி லெவல், அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, குறிப்பாக இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்க போகுது. கம்ப்ளீட்டாக இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணினது மட்டும்தான். குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க்கை எடுத்து தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடத்த போகிறாங்க. குறிப்பாக நம்ம ஃபிசிக்ஸை 100க்கு எழுதியிருப்போம், கெமிஸ்ட்ரியை 100க்கு எழுதியிருப்போம், which means 70 and 30 practical. இது ரெண்டுத்தையும் நமக்கு 50-50 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரியை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க, மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற மார்க்கை அப்படியே எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் 200 உங்களுடைய மார்க் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய கட் ஆஃப் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸை தான் எடுத்துக்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கள் காலத்தோட ஆஃப்லைன் முடிஞ்சது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கோவிட்லேருந்து எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி ரவுண்ட் அரௌண்ட் 11,000 to 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. சார் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்களா? எல்லாமே நம்ம எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாஸ் வந்து உங்களுக்காக நம்ம டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம். நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. ஸோ ஆன்லைனில் நமக்கு நடக்க போகுது. 3 விதமான கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இன்னொன்று வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்டேட்ஸ் வந்து www.tneaonline.org அப்படின்ற வெப்சைட்டில் நமக்கு இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றின முழு விவரம் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 539 அப்படின்னு சொல்லும்போது இப்போது பார்த்தீங்கன்னா 440 கல்லூரிகள், அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடில் இது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய நேட்டிவ் வந்து தமிழ்நாடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எலிஜிபிள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஐசிஐசி போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த போர்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். நான் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கேன் சார், ஆனால் என்னுடைய நேட்டிவ் தமிழ்நாடு சார், நீங்களும் எலிஜிபிள் தான்.
அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் ப்ராசஸ் தான். இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வர்றீங்க, அதாவது ஓசி, எம்பிசி, பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட்டை தான் இங்கே நம்ம பேச போகிறோம். இந்த பார்ட்டில் தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸு, அதை நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். டேட்ஸ் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மே 1st வீக், அதாவது உங்களுடைய 12th ரிசல்ட் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போகும். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிசல்ட் வரணும், அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீட் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நீட் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து சம்டைம்ஸ் நம்ம இன்ஜினியரிங்கை போகலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க, அவங்களுமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் எலிஜிபிலிட்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அப்போது என்ன ப்ரொசீஜர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் என்ன தான் சார் அப்படி ப்ரொசீஜர் இருக்குது? எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பேசிகிட்டு இருக்காங்களே, அவ்வளோ பெரிய ப்ராசஸை கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய மெரிட்டை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஓடிபி வரும், ஜிமெயில் ஐடி கொடுக்குறோம், எல்லா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்லேருந்து பேரண்ட்ஸ் நேம், நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து நம்முடைய ஸ்கூல் மார்க்கு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், ரோல் நம்பர், இது எல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். இது எல்லாம் ஒரு 1 month டைம் இருக்குது. பண்ணி முடிச்சிட்ட பிறகு நமக்கு ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ரேண்டம் நம்பரில் என்ன சார், சும்மா ஒரு 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1,00,000 பேருக்கு ஒவ்வொரு நம்பர் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 200 out of 200னா நீங்கள் தான் ரேங்க் 1. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் 200 out of 200 எடுத்தீங்கன்னா அந்த மார்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 70 பேர் 200க்கு 200 எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ 200க்கு 200 எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி சார் ஒரே ரேங்க்கு கொடுப்பாங்களா? இல்லை. இங்கே தான் வந்து நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஜூலை மந்தில். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எதனா கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எனக்கு எதனா அப்டேட் பண்ணணும், நான் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன்ஸ் டேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். கவுன்சிலிங் யாருக்கு ஸ்டார்ட் ஆக போகுது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, இல்லை எங்களுடைய யாருன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்றேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு தான் முதல்ல இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு ஜென்ரலில் வருவாங்க, அகாடமிக் ரிலேட்டட் ஜென்ரலில் வர்றவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி நடக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்டு 3 எந்த கட் ஆஃபில் வந்து வருவாங்க, எந்த கட் ஆஃப் எல்லாம் ரவுண்ட் 1ல் இருப்பாங்க, எதெல்லாம் ரவுண்டு 2ல் இருப்பாங்க, எதெல்லாம் ரவுண்டு 3ல் இருப்பாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்டு 3 இந்த ரவுண்ட்ஸ்லாம் நம்ம எந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய கட் ஆஃபுக்கு எந்த நல்ல கல்லூரிகள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக எனக்கு வந்து இந்த பெருசாக ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு கிடையாது சார், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார், அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் டீட்டெயில்ஸை பற்றி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.